அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோகினி பிரச்சனை ஒருத்தர் உடலில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா வாழக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த மோகினி பிரச்சனைங்கிறது அதிகமாக அந்த பிரச்சனையில் இளைஞர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இது மோகினி பிரச்சனை கிடையாது, சரிங்களா. இது பேர் எச்சி கோளாறுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. எச்சில் அப்படின்னா அதாவது திருமணம் ஆகாமல் துர்மரணம் அடைஞ்ச ஒரு பெண்ணுடைய ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இடத்துல இளைஞர்கள் தீட்டு நேரங்களில் அந்த இடத்துல போகும்போது அந்த இறந்த அந்த பெண்ணுடைய ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா, இளைஞர்கள் உடலில் இருந்து அதோடைய வாழ்க்கையை அவருடைய உடலில் இருந்து வாழ ஆரம்பிக்கும், சரிங்களா. இதை தான் மோகினி பிரச்சனைன்னு சொல்லிட்டு காலங்காலமாக இதை ஏற்படுத்திட்டாங்க. மோகினி பிரச்சனை ஆக்சுவலாக இது மோகினி பிரச்சனை கிடையாது, சரிங்களா. இது பேர் எச்சி கோளாறு, சரிங்களா. எச்சி கோளாறுனா அந்த பெண்ணுடைய ஆன்மா என்ன இது ஒரு இளைஞருடைய உடலில் இருந்து அதை என்ன செஞ்சுக்கிறது, அனுபவித்து அது அந்த உடலில் இருந்து வாழ ஆரம்பிச்சிருது, சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய ஆன்மா ஒருத்தர் உடலில் இருந்து வாழ ஆரம்பிச்சிச்சு, இதை தான் எச்சி கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நேரமும் பார்த்திங்கன்னா காம சிந்தனையாகவே இருக்கும். அதே போல் இரவு நேரங்களில் நம்ம தூங்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு தூங்கும்போதே தானாகவே அந்த இந்திரிய இழப்பு ஏற்படுத்த ஆரம்பிக்கும், சரிங்களா. தினமும் நம்ம கூட உடலுறவு வச்சுட்டு போகும், சரிங்களா. இந்த மாதிரி தினமும் நம்ம படுத்து தூங்கும்போது, அதாவது இன்னைக்கு இரவு 10 மணி 11 மணிக்கு வருது அப்படின்னா அதே போல அந்த டயத்துக்கு தினசரி அதே போல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு தேவை என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி, சரிங்களா. இதை எடுத்துக்கிட்டு போகும். இப்படி எடுத்துக்கிட்டு தினமும் உயிர் சக்தியை எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம உடலானது என்ன செய்ய ஆரம்பிக்கும், பலம் இழந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், அப்படியே உடல் மெலிய ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா. அதனால தான் இந்த மோகினி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் போக போக நாளாக மெலிய ஆரம்பிப்பாங்க, சரிங்களா. உடல் ரொம்ப மெலிஞ்சு காணப்படுவாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்ப வாழ்க்கையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க விடாது, சரிங்களா. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிறோம். அதே போல் திருமணம் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வழியை அது கொடுக்கவே கொடுக்காது. இந்த பிரச்சனையில் இருந்து அவங்கள மீட்டா மட்டும்தான் திருமணம் ஆகும் அவங்களுக்கு. இல்லைன்னா அந்த பெண்ணுடைய ஆன்மா உடலில் இருந்துக்கிட்டு இந்த நபருக்கு திருமணம் ஆகாமல் தன்னை அது இவங்க தான் கணவன் அப்படிங்கிற அளவுக்கு அது உடலில் இருந்து வாழ ஆரம்பிச்சு. இது போல் மோகினி பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம சரி பண்ண முடியலை அப்படின்னா ஒரு 10 வருஷம் உடல்லே இருந்துச்சு, அதை சரி பண்ண முடியலன்னா அதை வெளியே விளக்குறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா. அவ்வளோ சீக்கிரம் அது போகாது. என்னென்னா நம்ம உடல்லையே இருந்து இரத்தத்தோடு கலந்து நம்மளோட வாழ ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை விரட்டணும் முயற்சி பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் விரட்ட முடியாது, சரிங்களா. இதுக்குன்னே மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா சுவடிகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது, சரிங்களா. மோகினி விரட்டக்கூடிய சக்கரங்களில் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது, சரிங்களா. மோகினியை பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா பஞ்சாச்சார சக்கரம் போட்டு தான் விரட்ட முடியும். என்னென்னா பஞ்சாச்சாரத்துக்கு மட்டும்தான் மோகினி கட்டுப்படும், சரிங்களா. இது ஒரு சில பேர்களுக்கு தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா இந்த பேய் பிசாசு விரட்டுறான்னு சொல்லிட்டு மந்திரிக்கிறது அது போல் விஷயங்கள்லாம் செஞ்சாலாம் இந்த மாதிரிலாம் கழிப்பு கழிக்கிறது அந்த மாதிரி செஞ்சாங்களாம் கட்டுப்படாது, சரிங்களா. இது என்ன செய்யணும் அப்படின்னா சக்கரம் போட்டு அதை கட்டுப்படுத்தி அந்த சக்கரத்தில் உட்கார வச்சு அந்த மோகினியை ஒரு மண் குடுவைக்குள்ள அடைச்சி அதை கொண்டு போய் நம்ம அதை பிதைச்சிட்டாத்தான் அந்த பானைக்குள்ள அந்த மோகினி கட்டுப்படும். திருப்பி அந்த பானையை யாராவது நோண்டி அதை எடுத்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த மோகினிங்கிறது வெளிப்படும், சரிங்களா. வெளிப்பட்டுரும். அதற்காகத்தான் பஞ்சாட்சர அதே சக்கரத்தையே தாயத்தில் அடைச்சி நம்ம பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம கட்டிக்கிற கொடுத்துருவோம். அந்த தாயத்தவர் உடலில் இருக்கும்போது திருப்பி எப்போ வந்தாலும் அது உடலுக்குள்ளே
வராது. சரிங்களா? இதே போல தான் என்ன செய்யும் அப்படின்னா, மோகினிங்கிறது வந்து தொந்தரவுகள குடுக்கும். சரிங்களா? அதுபோல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, இது 100% இது மோகினி பிரச்சனை தான். சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்களுக்கு தோல் வியாதிகள்லாம் உண்டாகும். சரிங்களா? உடல்லாம் எந்த நேரம் பாரு அரிப்பு எடுத்துக்கிட்டு, உடம்பு பூராமே சொரிஞ்சு புண்ணாகுறோம். சரிங்களா? இது போலலாம் இதெல்லாம் மோகினி ஏவல். சரிங்களா? அதாவது இந்த மாரி துஷ்ட தேவதைகள வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த தேவதைய வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஏவல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏவல் முறைகள். சரிங்களா? அந்த ஏவல் முறைய பத்தி தனியா இன்னொரு வீடியோ பதிவுல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது போல பிரச்சனைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நம்மள தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா அந்த மோகினி பிரச்சனைக்கு உண்டான தீர்வ நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக நம்ம கண்டிப்பா தீர்வு வழங்கி கொடுப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.